ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம். அம்மா சொல்கிறாங்க, மதமற்ற மனிதநேயமான செவ்வாடு இயக்க வேண்டும். நீங்கள் சக்தி பெற்றவர்கள், நீங்கள் உலகளவில் பரவி ஒவ்வொரு மனக்குறையும் தீர்த்த வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொண்டு, தானும் வாழ்ந்து பிறரும் வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும் செவ்வாடை தொண்டர்களே. தொண்டின் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம். அம்மாவுக்கு தெரியும், கடவுள் பேரில் சோம்பேறியாக இருந்து சாப்பிட்டு தூங்கவே முடியாது. அந்த விரட்டுன்னு விரட்டுறதுக்கு தான் தொண்டு. ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக நீங்கள் உழைச்சே ஆகணுன்றத தன்னுடைய 83 வயதிலும் வேர்வை சிந்தி தான் இந்த ஆன்மீகத்தை வாழ. இப்போ அம்மா செஞ்சது ஒரு துளி வேர்வை கூட நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா அம்மா கிட்ட போய் என் பிரச்சனை இதுமா தீர்த்து வைன்னு அருள்வா கேட்டிருக்கோம். அருள்கூடத்தில் போய் பாத பூஜை செஞ்சு கேட்டிருக்கோம். அவங்க வீட்டுக்கு வரும்போது கேட்டிருக்கோம். எத்தனை தொந்தரவு செஞ்சுருக்கோம். அப்போ பிரதிபலனை நம்ம என்ன தரப்போகிறோம்? இந்த மனித நேயத்தை வளர்த்து மகா தொண்டான இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் தொண்டுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நான் ரொம்ப பிஸி அப்படின்றவங்கெல்லாம் உங்கள் அறிவை சொன்னீங்களே, ஸ்ரீசக்கரம் வரையலாம், இந்த மாதிரி ஒரு மக்களுடைய மிரக்கல் சொல்லலாம் என்பது அறிவு சார்ந்த, நாணம் சார்ந்த தொண்டு. அவர்களை கைத்தட்டுவோம், பாராட்டுவோம். ஸோ நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் நேரம் ஒதுக்குங்க. அறிவு கொடுக்குறவங்க அறிவை கொடுங்க. இல்லைம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பெரிய தொண்டு ஒன்று செய்யலாம். ஒரு புன்முறுவிலையாவது பார்க்குறவங்கள செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஒரு இலை சாதத்தை தெய்வத்திடம் கொடுத்து இயற்கை சக்திக்கு கொடுங்க. ஒரு பிடி புள்ளையாவது பசுக்கு கொடுங்க. ஒரு உணவை சாப்பிடும்போது உனக்கு வேணுமான்னு கேளுங்க. இதெல்லாம் தான் அம்மா சொல்கிறது. தர்மத்திலையும் தொண்டிலையும் இறைகுணத்திலையும் வர்றதுன்னு சொல்கிறேன். 10,000 தொண்டர்களுக்கும் கைத்தட்டுகளும் பாராட்டுகளும். அவங்க இல்லைன்னா அந்த இயக்கம் கிடையாது. அவங்களோட உண்மை உறுதி தான் இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறது. வேரின் பணியாக இருக்கும் அந்த 10,000 தொண்டர்களுக்கும் நன்றியும் பாராட்டும் சொல்லி நான் எப்போ அம்மா கிட்ட ப்ரே பண்ணாலும் சொல்வேன், இந்த விளக்கு பங்காரு காமாட்சி விளக்குன்னு சொல்வேன். இனிமேல் காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன விளக்குன்னு சொல்லணும்? இது ஓம் விளக்கு. அன்னை ஆதிபராசக்தி என் குலதெய்வம். இது அருள்மிகு பங்காரு அம்மான்னு நீங்கள் சொல்லி சொல்லி பதிவிடு செஞ்சாதான் ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகோ 22ஆம் நூற்றாண்டுகள்லையோ நம்மளுடைய தாய் சக்தியான அன்னை ஆதிபராசக்தியும் அவர் வழி நடத்திய இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கமும் தொண்டும் தொடரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் வந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம், 2ஆம் இடம் பிடித்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சக்தி அவர்களை பரிசு பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். பங்காரு அம்மா என உருகும் ஏங்கும் பக்தர்களுக்கு அம்மாவின் பூரண ஆசிகள் உண்டு. பங்காரு அம்மாவின் சிஷ்யர்கள் இவர்கள் என பெருமைப்பட வேண்டும். நாளை இந்த சிஷ்யர்களுக்கும் சித்தர் பீடத்தில் சிலை வைக்கும் காலம் வரும். அதற்கு நாம் தொடர்ந்து அம்மா அருளிய தொண்டு வழிபாடு செய்து பக்தியை வளர்க்க வேண்டும். நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். மனித நேயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாமிய நோன்பு காலத்திலும் போர் தொடுக்கிறார்கள். எங்கே சென்றது மனிதநேயம்? குழந்தைகளுக்கு அன்பு, பண்பு, பாசத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். சிறு வயது முதலே நம் பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் அவர்கள்தான் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவர்களை நம்பிதான் நாம் இருக்கிறோம், எங்களை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, பிற்காலத்தில் நானே என்னை பார்த்து கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. முதலில் பெற்றோர்கள் இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.